அன்பு உறவுகளை, அன்பு நண்பர்களை, அசிசியார் அருள்வளம் எண் 4 மகிமையும் துதியும். பிரான்சிஸ் பிறந்த நேரத்தில் அசிசி நகரம் ரோமானிய பேரரசின் கட்டுப்பாட்டில் இருந்தது மற்றும் நிர்வகிக்கப்பட்டது. பிரபுக்கள் நிலப்பிரபுக்களாக இருந்தனர். அதுவரை பொருட்செல்வம், அதிகாரம் மற்றும் மிக உயர்ந்த சமூக வர்க்கத்தின் அளவுகோலாக செல்வம் மட்டுமே இருந்தது. இருப்பினும் பிரான்சிஸின் குடும்பமும் அசிசியில் உள்ள மற்றவர்களும் வணிகர்களாக, வியாபாரிகளாக இருந்தனர். பிரான்சிஸின் தந்தை பெர்னார்ட் அதிக பொருளீட்ட, அதிக லாபத்திற்காக பிரான்சிஸிலிருந்து கொண்டு வந்த துணியை விற்றார். மேலும் அவரது செல்வத்தை நிலத்தில் அல்ல, நாணயங்களில் அளவிட்டார், குவித்தார், குபேரரானார். இந்த வகையான செல்வம் புதியது மற்றும் வணிக வர்க்கத்திற்கும் நிலப்பிரபுகளுக்கும் இடையிலான ஒற்றுமை இன்மைக்கு வித்திட்டு இருந்தது. 1203 அல்லது 204 பிரான்சிஸ் தனது 18 வயதின் பிற்பகுதியில் இருந்தபோது அவர் அசிசி நகரத்தை கண்டும் காணாத பெரிய கோட்டையை தாக்கிய சக குடிமக்களின் குழுவில் சேர்ந்தார். பிரபுக்களை அசிசியில் இருந்து வெளியேற்றி அண்டை நகரமாக பெருஜியாவுக்கு நாடு கடத்தப்பட்டவர்களாக விரட்டினார். பெருகியா திருத்தந்தையின் திரு ஆட்சியில் இருந்தது. அதே நேரத்தில் அசிசி நகரம் பேரரசின் கீழ் இருந்தது. ஆனால் அசிசியின் குடிமக்கள் இருவரிடமிருந்தும் விடுதலை பெறவும் சுதந்திரத்தை அனுபவிக்கவும் விரும்பினார். பிரான்சிஸ்க்கு சுமார் 20 வயது இருந்தபோது 2 போட்டி நகரங்களுக்கு இடையில் உள்நாட்டு போர் இடைவிடாமல் நடந்து வந்தது. ஒரு போரின் போது பிரான்சிஸ் சண்டையில் தன்னை இணைத்துக் கொண்டார். அவருடைய தந்தை அவனுக்கு ஒரு குதிரையை கொடுத்து நேர்த்தியான போர்க்கவசத்தை அணிவித்து அவனை வழி அனுப்பினார். போர் 2 நகரங்களின் எல்லையில் ஒரு சிறிய நிலப்பரப்பில் இருந்தது. ஆனால் பிரான்சிஸ் போருக்கு செல்கையில் தனக்கே உரித்தான சுயநல உந்துதல்களை கொண்டிருந்தார். ஒரு சிறந்த மாவீரராக இருப்பதன் மூலம் வருகிற மகிமை மற்றும் மரியாதை பற்றி கனவு கண்டார். ஒரு சிறந்த மாவீரராக இருப்பதன் மூலம் வருகிற மகிமை மற்றும் மரியாதை பற்றி கனவு கண்டார். பிரான்சிஸ் மற்றும் அவரது தந்தை இந்த போரில் பிரான்சிஸ் வெற்றி பெற முடிந்தால் அவர் இறுதியில் மற்ற முக்கியமான போர்களில் சேர முடியும் மற்றும் மாவீரர் நைட்ஹுட் என்ற பெருமையை பெற முடியும் என்பதை அறிந்திருந்தார். பிரான்சிஸ் ஒரு மாவீரராக மாறினால் அவரது முழு குடும்பத்தின் சமூக அந்தஸ்து
உயர்தளப்படும். மேலும் அவர்கள் அனைவரும் அதிக மரியாதை, சமூக மதிப்பு மற்றும் சமூக அங்கீகாரத்தை அனுபவிப்பார்கள். இது அவரும் அவரது தந்தையும் மிகவும் விரும்பிய ஒன்று. பிரான்சிஸின் ஆசை தனக்காக அதிகமாக இருந்தாலும் அவரது தந்தையின் விருப்பம் அவரது முழு குடும்பத்திற்கும் ஒரு பெரிய அந்தஸ்துக்கான வழிமுறையாக இருந்தது. அருள் நிறை வளம். பெரும்பாலும் நாம் அனைவரும் மகிமை மற்றும் மரியாதை, மேன்மை, மேட்டின்பத்துவம், உயர்தளம் மிக விரும்புகின்ற ஒன்று பற்றி கனவு காண்கிறோம். வீர செயல்களை நிறைவேற்றவும் மற்றவர்களிடமிருந்து அங்கீகாரத்தை பெறவும் நாம் விரும்புகிறோம். சமூக அந்தஸ்து, சமூக கௌரவம், செல்வம் மிகவும் கவர்ச்சியானவைத்தான். அதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் அவை நமது முகாமையான நோக்கமாக, முதன்மை நோக்கமாக மாறும்போது உலக ஆசைகளால், உலகாயுத ஆசைகளால் நம்மை மயக்கம் பெற அனுமதிக்கும் போது, அகங்காரமும் மமக்காரமும் உயர்தளப்படும் போது இறைவன் நமக்காக கொடுக்க விரும்பும் உண்மையான மகிமையும் மகத்துவத்தையும் நம்மால் ஒருபோதும் அடைய முடியாது. உண்மையான மகிமை, மன தூய்மை மற்றும் கடவுளின் திருவுளத்துடன் ஒன்றுபடுதல், ஐக்கியம் ஆகியவற்றில் காணப்படுகிறது. உண்மையான மரியாதை தியாகத்துடன் வாழ்வதிலும், கடவுளுடன் ஐக்கியப்படுவதிலும், இயேசுவை பின்பற்றுவதிலும் காணப்படுகிறது. கடவுள் மற்றும் அண்டை வீட்டாரின் அன்புக்காக அனைத்தையும் தியாகம் செய்பவராக மாறுவதே நாம் அடையக்கூடிய மிக பெரிய அந்தஸ்து. நாம் சுயநல மரியாதையை நாடும்போது நாம் முட்டாள்களைப் போல, தற்குறிகளைப் போல வாழ்கிறோம். மற்றவர்களின் கருத்துக்களை நமது மதிப்பின் அளவுகோலாக நம்புகிறோம். உலகத்தின் கருத்துக்களில் நீங்கள் எவ்வளவு அக்கறை கொண்டுள்ளீர்கள் என்பதை இன்று சிந்தித்து பாருங்கள். உங்கள் மதிப்பையும் கண்ணியத்தையும் கௌரவத்தையும் தீர்மானிக்க உலக மகிமை, உலக மரியாதை, உலக செல்வம், உலக அந்தஸ்து ஆகியவற்றை நீங்கள் அனுமதிக்கிறீர்களா? அல்லது மனத்தாழ்மையுடன், எளிமையுடன் உங்களை தாழ்த்த முயல்கிறீர்கள்? மற்றவர்கள் மீதான அன்பினால் உங்கள் உயிரை கொடுக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கைக்கு கடவுளின் தூய திட்டத்தை மட்டும் தேடுகிறீர்களா, நாடுகிறீர்களா? பிரான்சிஸின் தவறான இளமை, சுயநலம், அவர் செய்த அதே தவற்றை செய்வதிலிருந்து உங்களை தடுக்க அனுமதிக்கவும். இறைவேண்டல். புனித பிரான்சிஸே, உங்கள் வாழ்க்கையின் ஆரம்பத்தில் நீங்கள் உலக மதிப்பீடுகளையும் மகிமையையும் கௌரவத்தையும் மரியாதையும் விரும்பினீர்கள். அந்த சமூக மகத்துவத்திற்காக அங்கீகரிக்கப்படுவதற்காக நீங்கள் பெரிய விஷயங்களை செய்ய முயன்றீர்கள். ஆனால் படைப்பின் இறைவன், படைப்பின் பரமதந்தை உங்களுக்காக உங்கள் கற்பனைக்கு எட்டாத அப்பாற்பட்ட திருத்திட்டங்களை வைத்திருந்தார். தியாக அன்பு, பணிவு மற்றும் வறுமை நிறைந்த வாழ்க்கையிலிருந்து வெளிப்படும் உண்மையான மகத்துவத்தை உங்களுக்கு வழங்க அவர் முயன்றார். இறைவனுடைய மகிமையும்
அவருடைய முழுமையான திருவுளத்தையும் கொண்டு வரும் காரியங்களை மட்டுமே நான் தேடும்படி எங்களுக்காக இறைவனை மன்றாடும். புனித பிரான்சிஸே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவே, நான் உம்மை நம்புகிறேன்.